இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா எண்ணூர் வந்திருக்கோம். எண்ணூரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லைவாக ப்ரான் வாங்கி அந்த ப்ரான் வச்சு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் என் ஃப்ரெண்டு இப்போ அந்த லைவ் ப்ரான் பிடிக்கிறதாக தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. அங்கே ஒரு அண்ணா வந்து லைவ் ப்ரான் பிடிச்சிட்டாரு. அதை போய் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், வாங்க போகிறோம். அங்கே ஒரு அண்ணா நமக்காக அந்த எறா பிடிச்சி வச்சுருக்காரு. நம்ம அந்த இடத்துல தான் போகிறோம். அது அந்த அண்ணா தான். ஒரு என் ஃப்ரெண்டு அவன் பேக்கில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கான். இது வந்து மோட்டர், அதில் போட்டு கனெக்ட் பண்ணி பபிள்ஸ் வரதுக்காக பிடிச்சிருக்கோம். வாங்கிட்டியா மீன்? எறா வாங்கிட்டியா? தண்ணி எப்படி நிற்காதுல்ல தண்ணி இருக்கா? எறா இருக்கா? ஒயர் பெருசாக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா? ஷார்ட்டாக தான் இருக்கும். பத்தாதா? லைவான எறாவை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக மோட்டார் போட்டு பபிள்ஸ் வர மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி மோட்டார் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் அந்த மோட்டார். என் ஃப்ரெண்டு அதோடைய ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கெல்லாம் இவங்கெல்லாம் போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க, எறா பிடிப்பாங்க. நல்லா இருக்குது. கிளைமேட் ஏரியாவே சூப்பராக இருக்குது. எண்ணூர் நாங்கள் வந்த நேரம் காலையில், அதுக்குள்ளே வெயிலே வந்துருச்சு. ஃபைனலாக மோட்டரை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சதுல மீன் இதுதான் பப்பிள்ஸ். அதான் நான் கேட்குறேன், மீன் எங்கடான்னு கேட்குறேன். இருந்துச்சுடா ஒரு மீன். இது பார்க்குறேன். கேடு வரு ஜம்ப் ஆகிட்டு ஓடிட்டுடா. இல்லடா இல்லையா? ஆஹா. ஒரு மீன் மாட்டுச்சு. இதுதான் லைவ் வேறா. இந்த அண்ணா தான் பிடிச்சிட்டு வந்தாரு. இங்கே பாருங்க, உயிரோடு இருக்கு இந்த வேறா. அந்த வேறா சூப்பரான பெரிய சைஸ்ல வேற கிடைச்சிருக்கு. நமக்கு உயிரோட இருக்காரு. குட்டி சைஸ் வேற. டப்பால் நிறைய இருக்கு. இது எல்லாமே லைவா இருக்கு. கொஞ்சம் போடுங்க, காசு போடுறாங்க. நான் இவ்வளோ இடத்துல 500 கொடுத்து அமிச்சாங்க இப்போ காலையில். நான் சும்மா கொஞ்சம் இருந்தால் திருப்பி வேணா வந்து வாங்கிடுவேன். மட்டும் தண்ணி மட்டும் ஒரு கேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை வர வேணா கான்டாக்ட் பண்ணலாமா? நம்பர் முன்னாடி இங்கே தான் இருப்போம். இந்த இடத்துல வண்டி நிற்போம், இங்கே தான் இருப்போம். சரி, ஓகே. ஃபைனலாக யாராவது வாங்கியாச்சு. நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் ஏதாச்சும் பிளாஸ்டிக் குடம் ஏதாச்சும் கிடச்சா, இல்லை பக்கெட் கிடச்சோட நல்லாயிருக்கும். அது கிடச்சா அதில் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த எறாவை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக நான் பாதுகாக்கணும் அதை. ஓகே, இதோட நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல போய் சந்திப்போம். தேங்க்ஸ். ஃபைனலாக நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு, எண்ணூர். இந்த இடத்துல வந்து ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிற இடம் இது. அதை என் ஃப்ரெண்டு போயிட்டுருக்காரு. அவர் தான் அந்த மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. நான் ஜஸ்ட்டு ஒரு சும்மா டைம் பாஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு மீன்லாம் பிடிக்க தெரியாது. அவங்க பிடிப்பாங்க, எனக்கு பிடிச்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க இந்த லொக்கேஷன். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இது வந்து அங்கே வந்து எண்ணூர் பவர் பிளான்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுதான் லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் பார்த்துருவீங்க, மில்டா பவர், அதே போல தான் இருக்கும்.
இங்கே அழகாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பாறையெல்லாம் வச்சு. யாரா இந்த கவரில் இருக்குது, அதை போட்டு தண்ணியில் போட்டு அந்த டப்பா ஒன்று வாங்கியிருக்கும் பக்கெட் மாதிரி, அதில் போட்டுருவோம். இந்த பக்கம் என்னன்னு தெரியல, சரியான மேகமூட்டமாக இருக்குது. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறாங்க ரொம்ப லாங்கில். ஐ திங்க் திருவேற்றியூர், காசிமேடு அங்கெல்லாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே சரியான வெயில் அடிக்குது. இது ஆறு, இது கடல், அந்த இடத்துல கலக்குது. இங்க நிறைய அங்கிள்ஸ்லாம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க காலையில. இது சன்னு. ஃபைனலாக நாங்கள் மேலே இருந்து கீழே வந்துட்டோம். இந்த பாறை இடுக்கில் வந்து நின்றுட்டு இப்போ மீன் பிடிக்க என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போட்டாரு. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்த இறாலாம் செத்து போச்சு. உயிரோடு பிடிக்கிற நிலைமையில இல்லை அந்த இறா. அதனால் இவர் லூர் போட்டே பிடிக்கிறாரு. இதுக்கு பேர் லூருன்னு சொல்கிறாங்க. மாட்டிக்கிச்சு அது. ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. திருக்க மீன் நினைக்கிறாங்க. திருக்க மீனே தான். தெரியும் தெரியும். ஃபைனலா இதுதான் திருக்க மீன். குட்டி திருக்க. இது நம்ம பிடிச்சு திரும்ப அதுலயே தப்புன்னு அடிக்கலாம். இது ஏறுச்சுன்னா வந்து நீ எடுக்க உள்ளதான் போகும். என் கை கடகமான ஒரு பாறை. என்ன பாறைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அதை நேம் தான் சொல்லுங்க. இதுக்கு என்ன பேர் தெரியாது எனக்கு. இது என் ஃப்ரெண்டோடைய தூண்டில தான் மாட்டுச்சுது. அழகாக இருக்கு, வெள்ளையா இருக்கு. அப்படியே ரெயின்போ கலர் வந்து வந்து ஒரு சைடில் இதில் சூப்பராக இருக்குது மீன் கலராக. காலையில் வந்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஒரு மணி இருக்கும். இது வரைக்கும் இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்கும். நமக்கு இன்னைக்கு லக்கு இல்லை, இவ்வளோ தான் மாட்டியிருக்கு. இந்த அடுத்த மீன் எதோ மாட்டியிருக்கு. இழுக்கிறாரு நம்ம நண்பர். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளம்பிடுவோம். தான் இவ்வளோ மீன் தான் மாட்டியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்க குட்டி மாட்டுச்சு. அப்புறம் பாறை மீன், அப்புறம் ஏதோ ஊளா மீன் அது பேர். நான் கூகுளில் தான் போட்டு பார்த்தேன். அந்த மீன் தான் கிடச்சிது. ஓகே, அடுத்த மீன் மாட்டல, சும்மா வலிச்சிருக்கு, அவ்வளோதான். இவன் தான் என் ஃப்ரெண்டு, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இத்துடன் முடியாது, இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிட்டு கிளம்புறப்போ ஃபைனலாக வீடியோ பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். கிளம்புறப்போ சும்மா போட்டோங்க. இவ்வளோ பெரிய பாறை மீனுங்க மாட்டிருச்சு. சரி, அடுத்து என் ஃப்ரெண்ட் இன்னும் ட்ரை பண்ணுறாரு, கிடைக்குமான்னு பார்ப்போம். அடுத்து கிடைக்கலன்னா கிளம்பிடுவோம் நாங்கள், அவ்வளோதான். அந்த ஸ்டிக் வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.